ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பவன். ஒரு நாள் காட்டிற்குள் நடந்து சென்றபோது ஒரு புத்திசாலியான முதியவரை சந்தித்தான். அவர் மந்திரவாதி என்று அழைக்கப்பட்டார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அருண் கேட்டார். நான் மந்திரங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மந்திரவாதி பதிலளித்தார். அருண் மிகவும் ஆர்வமாக, நீங்கள் எனக்கு மந்திரம் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டார். மந்திரவாதி சிரித்தார். நீ மிகவும் ஆர்வமாக இருக்கிறாய் அருண், ஆனால் மந்திரங்களை பயன்படுத்துவது மிகவும் கடினம். முதலில் நீ அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொள்வேன் என்று அருண் வேகமாக தலையசைத்தான். மந்திரவாதி அருணுக்கு ஒரு சிறிய மந்திர புத்தகத்தை கொடுத்தார். இதில் சில எளிய மந்திரங்கள் உள்ளன. நீ அதை படித்து புரிந்து கொண்டு பிறகு அவற்றை பயிற்சி செய்யலாம் என்றார். அருண் மகிழ்ச்சியுடன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். மந்திரங்களை பயிற்சி செய்யத் தொடங்கினான். சில நாட்களில் அவன் சில எளிய மந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான். ஒரு நாள் காட்டுக்குள் சென்றபோது ஒரு வஞ்சகமான குரங்கை பார்த்தான். அந்த குரங்கு அருணின் புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டது. அருண் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் தனது மந்திரங்களை பயன்படுத்த குரங்கை பின்தொடர்ந்தான். குரங்கு தாவிச் சென்று ஒரு மரத்தின் மீது ஏறி ஒரு கிளையின் மீது அமர்ந்தது. அருண் மந்திரத்தை உரக்கச் சொன்னான். குரங்கு அமர்ந்திருந்த மரத்தின் கிளை உடைந்தது. உடனே குரங்கு பயந்து அடுத்த கிளைக்கு தாவியது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டது குரங்கு. நான் மந்திரத்தை பயன்படுத்தினேன் என்று அருண் பதிலளித்தான். குரங்கு புத்தகத்தை திருப்பிக் கொடுத்தது. நான் புத்தகத்தை திருடி அறுக்க கூடாது என்பதை உணர்ந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். குரங்கிற்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மந்திரவாதியிடம் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள சென்றான் அருண். நடந்ததை மந்திரவாதியிடம் கூறினார். மந்திரவாதி சிரித்தார். நீ மந்திரங்களை பொறுப்புடன் பயன்படுத்தியுள்ளாய், அதை பாராட்டுகிறேன். அருண் மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பினான். அவன் மந்திரங்களை பயன்படுத்தி தனது கிராமத்திற்கு நன்மை செய்ய முடிவு செய்தான்.